வணக்கம். இந்த வகுப்புல நாம ரயத்து வாரி முறை அப்படிங்கிற இந்த டாக்ஸஸ் சிஸ்டம் பத்தி நீங்க பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஜமீன்தாரி சிஸ்டத்தை பத்தி டாப் டு பாட்டம் தெளிவா பார்த்துருந்தோம், ரைட்டுங்களா? ஜமீன்தாரி சிஸ்டத்துடைய டாப் டு பாட்டம் என்ன, எப்படிலாம் இந்த டாக்ஸஸ் இருக்குன்னு பார்த்துருந்தோம். செகண்ட் ஒன்னா நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் அப்படிங்கிறது ரயத்து வாரி சிஸ்டம். ரைட்டா? ரயத்துனா என்ன சார், ரயத்து வாரினா என்ன சார்? அந்த ரயட் அப்படிங்கிற சொல்லு ரையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரபு சொல்லிலிருந்து வந்தது, ரைட்டா? அது அரபு சொல்ல என்ன பேர் அப்படின்னா அதுக்கு பேரு ரயட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரயட், ரைட்டா? இந்த ரயட்டுங்கிற சொல்லு எங்க இருந்து வந்துச்சா? அரபு சொல்ல இருந்து வந்தது. அதனாலதான் இதுக்கு பேரு ரயத்து அப்படின்னு வச்சிருக்கோம், சரியா? எப்ப சார் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னா 1820 1822, ரைட்டா? ரெண்டு டேட்டாவும் இருக்குது. ஸோ எப்படி ஆப்ஷன் கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மூவ் ஆன் பண்ணிக்கிறோம். ஸோ ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணிக்கணும், ரைட்டா? ஸோ ஆப்ஷன் 820 இருக்குன்னா 820 போடுங்க, 22 இருக்குன்னா 22 போடுங்க. ஸோ ரெண்டுமே இருக்குன்னு எனக்கு கேட்கக்கூடாது, ரைட்டா? ஏதாவது ஒன்று தான் ஆப்ஷனில் வச்சிருப்பாங்க. ரெண்டுமே இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? ஆப்ஷனை போய் அடிக்கணும், விடை தெரியவில்லை அப்படின்னு, சரிங்களா? சும்மா சொன்னேன், இதெல்லாம் யாரும் ஆப்ஷன்லாம் கையை வைக்க கூடாது, ரைட்டா? ரெண்டுல ஏதாவது ஆப்ஷன் போடுங்க. பிஒய்க்குள்ள 820 தான் கொடுத்துருக்காங்க. நாங்கள் மேக்ஸிமம் ரெண்டுமே இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் நீங்க என்ன பண்ணலாம், 820 நம்ம போடலாம். நம்மளுடைய அஃபிஷியல் கெஜெட்ல ரெண்டு டேட்டாவும் இருக்கு. கண்டிப்பா இந்த கேள்வி கேட்டாங்க அப்படின்னா ரெண்டு ஆன்சர் கொடுத்துருவாங்க, ரைட்டா? சார் அப்ப ரயத் அப்படின்னு என்ன சொல்லிட்டேன்? ரையான்னு சொல்லக்கூடிய ஒரு அரபு சொல்லிலிருந்து வந்தது, ரைட்டா? ரயத்துக்கு என்ன சார் தமிழ்ல மீனிங் அப்படின்னா விவசாயி அப்படின்னு மீனிங், ரைட்டா? என்ன பொருளா? விவசாயி. நம்ம ஊர்ல இருக்கோம் இல்லையா விவசாயி, அந்த பொருள் தான் அரபு சொல்ல ரையான்னு சொல்றாங்க. இப்ப விவசாயிகளுக்கு ஒரு வரி சிஸ்டம் பேரு என்ன? ரயத்து வாரி. ஸோ இந்த சிஸ்டம் முதல்ல எங்க சார் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னா சென்னையில இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இதை யார் கொண்டு வந்தா? ரொம்ப முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்பாங்க. சார் தாமஸ் மன்ரோ அவர்களை கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான், ரைட்டா? ஸோ தாமஸ் மன்ரோ. ஸோ இந்த ஹூ இஸ் த இன்ட்ரோடியூஸ் பை ரைட் வாரி சிஸ்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சார் தாமஸ் மன்ரோ அவர்களால் தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது. ரொம்ப ஒரு முக்கியமான டேட்டா இந்த சார் தாமஸ் மன்ரோ அப்படிங்கிறது, ரைட்டா? ஸோ இந்த திட்டத்தை எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? வங்காளம். நம்ம போன ஸ்கீம்ல பார்த்தோம், ரைட்டா? போன ஸ்கீம்ல வங்காளம், பீகார், உத்தரப்பிரதேசம், வாரணாசிலாம் அறிமுகப்படுத்தினாங்க இல்லையா? அப்ப இந்த திட்டம் எங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க? சென்னை மாகாணத்துல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. சென்னை மாகாணத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இப்போ ஒருங்கிணைக்கப்பட்ட மாகாணம் நம்ம சொல்றோம். ஸோ இதோடைய பொருள் என்ன அப்படின்னா விவசாயி. இது ரொம்ப முக்கியமானது. இது எப்படி சார் வரி போட்டாங்க? அங்க வந்து ஒரு நிலையான ஒரு வரி, விளைஞ்சாலும் விளையனாலும் உன் லேண்ட் நீ வச்சிருந்தனா அதுக்கு இவ்வளவு வரின்னு கொடுத்தாங்க, அதுக்கு பட்டாலாம் கொடுத்துட்டாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. உன் மண்ணு நல்லா விளையுதா, உன் பூமி நல்லா விளைஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி டாக்ஸஸ் இருக்குது. நல்லா விளையலன்னா அதுக்கேற்ற மாதிரி டாக்ஸஸ். அப்ப மண் அடிப்படையில வரி போட்டக்கூடிய வரியின் முறை என்னன்னு கேட்டாங்கன்னா அது மகள்வாரி சிஸ்டம், சாரி ரயத்து வாரி சிஸ்டம், அப்படிதான், ரைட்டா? சரி, அப்ப எத்தனை வருஷம் சேஞ்ச் பண்ணாங்க? ஒரு 20 வருஷத்துக்கு அப்படி இல்லைன்னா 30 வருஷத்துக்கு சேஞ்ச் பண்ணுவாங்க. நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் 10 இயர்ஸ்க்காக சேஞ்ச் பண்றாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? ஆனா இது என்ன பண்றான், 20 வருஷத்துக்கு அல்லது 30 வருஷத்துக்கு ஒருத்தவங்க தான் சேஞ்ச் பண்றாங்க. அப்ப ரயத்து வாரி சிஸ்டம் வந்து ஒரு சின்ன சிஸ்டம் தான். ரொம்ப அடிக்கடி நம்ம கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. ஸோ இந்த ரயத்து வாரிக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா நேர் குடிவார முறை அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? நேர் குடிவார முறை அப்படின்னு சொன்னாலும் நமக்கு அந்த ஒரு பேரு. அப்ப ரயத்து வாரி திட்டத்துடைய மற்றொரு பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா நேர் குடிவார முறை அப்படின்னு சொல்லலாம், சரியா? ரைட். ரயத் அப்படிங்கிற சிஸ்டத்துக்கு பேரு ஹூ இஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க? தாமஸ் மன்ரோ இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க? 820 822 இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. எங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க? சென்னை மாகாணம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ரயத்துறங்க சொல்லுக்கு என்ன பொருள்? ரயத்துங்கிற சொல்லுக்கு விவசாயி அப்படின்னு பொருள். எதை அடிப்படையில் ஒரு வரியை தீர்மானிக்கிறாங்க? சோ மண் அடிப்படையில் தீர்மானிக்கிறாங்க. வரி வளம், மண் நிலம் வளம், அதாவது நல்லா விளைஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி டாக்ஸஸ் போடுறாங்க. அதனால மண் அடிப்படையில் வரி, ரைட்டா? சரி, 20 முதல் 30 வருஷத்துக்கு சேஞ்ச் பண்ணுவாங்க. இன்னொன்னு கேட்பாங்க, முழுவருக்கே நிலம் சொந்தம்னு சொல்லிட்டாங்க, ரைட்டா? நீ வந்து லேண்டை வச்சுக்கிட்டீங்கன்னா, இப்ப நீ வந்து ஒரு லேண்ட் வைக்கிற 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு குத்தகை வச்சிருக்கனா அது உனக்கே சொந்தம், ரைட்டா? நிலம் சொந்தம் இல்ல லேண்டு சொந்தம் இல்ல சொந்தமான வரி, இப்படி எதை கேட்டாலும், ரைட்டா, என்ன சிஸ்டம் தான்? கண்டிப்பா ரயத்து வாரி சிஸ்டம் தான். விவசாயி அப்படின்னு கேட்டால கண்டிப்பா தெரியும். ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். இதை வெளியெல்லாம் போகாது, அவுட் ஆஃப் சிலபஸ்லாம் போகாது. இது நல்லா தெளிவா படிச்சாலே போதும். ரயத்து வாரி சிஸ்டம்னா என்ன? ரயத் அப்படிங்கிறது ஒரு அரபு மொழி சொல்லு, ரைட்டா? அந்த ரயத் அப்படிங்கிறது தமிழ்ல என்ன பொருள்? விவசாயி அப்படின்னு குறிக்குது. அதுல விவசாயிகளுக்கு போடப்பட்ட வரிக்கு பேர் தான் ரயத்து வாரி சிஸ்டம். எப்ப போடுறாங்க? 820 22 காலகட்டத்தில் போடப்படுது. யாரால் அறிமுகப்படுத்தப்படுது? சார் தாமஸ் மன்ரோ அறிமுகப்படுத்துறாரு. எங்க? சென்னை மாகாணத்துல.
ரைட்டா? ஸோ லேண்டை பொறுத்து அதனுடைய இருக்கக்கூடிய மண்ணுடைய தன்மையை பொறுத்து டாக்ஸஸ் போடுறாங்க. இருக்கிறதுல ரொம்ப சிறப்பு விஷயம் இதுதான். அதனால ரயத்வாரி என்ன பண்றாங்க, சார் தாமஸ் மொன்ரோவை சென்னை மக்கள் வந்து தன்னுடைய சொந்த பணத்துல அவருக்கு சிலையெல்லாம் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ரைட்டுங்களா? சரி, ஏன் இந்த சிலையெல்லாம் வச்சாங்க அப்படின்னா இந்த ஒரு வார்த்தை தான். நீ லேண்டை நீ வந்து உழுதுகிட்டு இருந்தீங்கன்னா உனக்கே சொந்தம்னு சொல்லிட்டாங்க. உழுவருக்கே நிலம் சொந்தமானது அல்லது உரிமை அவங்களுக்கே உரிமையானதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்ப எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை டாக்ஸ் மாத்துறாங்க? 20ல இருந்து 30 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்றாங்க, டாக்ஸை சேஞ்ச் பண்றாங்க. சரியா? ஸோ இவ்வளவுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டா இருக்குது. ரைட்டா? சார் தாமஸ் மொன்ரோவை பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு முக்கியமானது என்னன்னா அவரை பத்தி ரொம்ப முக்கியமானது, இவர் 1820 காலகட்டத்துல சென்னையுடைய வைசிராயா இருக்கிறாரு. இப்ப சென்னையோட வைசிராயா இருக்கும் போது ஒரு ரிசர்ச் பண்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு பள்ளியில ஆய்வு செய்யும் போது கல்வித்தரம் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு 2 பள்ளிகளை ஏற்படுத்த சொல்றாரு. யாரோட பள்ளிகள்ல? ஒண்ணு ஜமீன்தார் இருக்கார் இல்லையா, யாரு, தாசில்தார்ல தலைமையில ஒரு பள்ளியும், அதுக்கப்புறம் அங்க செயல்படக்கூடிய வட்டாரத்துல தாலுகா ஸ்கூல் அப்படிங்கிறத தாசில்தார் தலைமையிலையும், இன்னும் நம்ம நார்மலா கவர்மெண்ட் நடத்தக்கூடிய இந்த பள்ளி 2 தலைமையில என்ன பண்ணாங்க, ஒரு ஸ்கூல் அமைச்சு அந்த ஸ்கூல் மூலயமா எல்லாத்தையும் கல்வியை பரப்பணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கல்வியில புரட்சி ஏற்படுத்துறது யார் அப்படின்னா சார் தாமஸ் மொன்ரோ அவர்கள் தான். ரைட்டா? ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான இன்னொரு டேட்டா அப்படின்னா என்ன சொல்றாரு, கல்விக்காக செலவழிக்கக்கூடிய அமௌண்ட் ஆனது ஒருபோது வீணாகாது அப்படின்னு சொல்றது இவர் தான். நீங்க ஒரு இன்ஸ்டியூட் போய் படிக்கிறீங்க, இல்ல வந்து ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணி படிக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க கல்விக்காக தான் செலவழிக்கிறீங்க. அந்த பணம் ஒருபோது வீணாவதில்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னது அவர் தான். உண்மையில அதுதான் 100% உண்மைதான். அப்படி நீங்க இவ்வளவு நீங்க இன்னைக்கு ஒரு ஆன்லைன் கிளாஸ் கவனிக்கிறீங்க, இல்ல ஒரு இன்ஸ்டியூட்ல போய் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பா என்ன இருக்கும் அப்படின்னா அந்த பணம் உங்களுக்கு வேற வழியில வந்துருன்னு சொல்லிட்டு நான் சொல்லல, சார் தாமஸ் மொன்ரோ சொல்றாரு. இதுதான் நியூட்டனின் 3ஆம் விதின்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? சார் அப்ப ரைட் வர்சஸ்ல பத்தி டாப் டு பாட்டம் நம்ம தெளிவா பார்த்துருக்கோம். சரியா? இந்த கேள்விக்கு என்ன அப்படி ஆன்சர் சொல்லிட்டு என்ன செய்யுங்க, எனக்கு கமெண்ட்ல ஆன்சரா போடுங்க. சரிங்களா? ஸோ கமெண்ட் பண்ணுங்க என்ன ஆன்சர் அப்படிங்கிறது.